கிளவி எனக்கு தெரியற கோழி வயசு பிள்ளைங்க கணக்கு தெரியாட்டி என்ன அர்த்தம்? இந்த அளவுக்கு காலம் கெட்டு போய் கிடக்கப்ப இதுக்குத்தான் சொன்னேன், கேட்டியா? தேவையில்லாத வேலை பார்த்து இப்ப பாரு கிளவி என்னென்ன பேசுதுன்னு. அப்பத்தா நீ அந்த காலத்துல கேப்ப களி கம்மங்கூழுன்னு சாப்பிட்டு வளர்ந்த, நாங்க அப்படி அங்க வரை வெந்த சொத்தை தின்னுட்டு எப்படி இருக்கோம்னு இதுக்குத்தான் அப்பத்த வேணும்ன்றது. அப்படி சொல்லிய ராசா, அந்த காலத்தை குடிச்ச கஞ்சி எப்ப குடிக்க முடியுமா என்ன? அதானே. சரி கோழி எப்படிங்க சட்டுப்பட்டு நீ வீட்டுக்கு போய் குழம்பு வச்ச குடிச்சுட்டு அங்கிட்டு வேலையை பார்க்க போவா. சரியாப்பத்தா நீ அங்கிட்டு நின்றுக்க, நான் இங்கிட்டு நின்றுக்கிறேன். கோழி அங்கிட்டு பிறந்தாலும் நீ பிடிச்சிரு, இங்கிட்டு பிறந்தா நான் பிடிச்சிடுறேன். சரியா? நல்ல வேலை தப்பிச்சு அம்மாச்சிட்டு இருந்து மாட்டிருந்தா அம்பிடுத்தேன். கோழி அடுப்புல கொதிக்கிறதுக்கு பதிலா நான் போய் அங்க கொதிச்சுக்கிட்டு கிடக்கணும். பிடிச்சிரு பிடிச்சிரு அகலந்து பாரியா பிடியா. ஐயோ அங்கிட்டு ஓடுதடி பிடி தன்றல. நல்ல வேலை கோழியை பிடிச்சாச்சு. ஆட்டியும் பேரனும் நல்லா கோழி பிடிக்கிறீங்க. அங்கிட்ட ஒரு ஆளானே இங்கிட்ட ஒரு ஆளானே, ரெண்டு பேரும் கோழியை விட்டுவிட்டு இப்ப பாரு நான் பிடிச்சிருக்கேன். சரி சரி விடுங்க, யாரு பிடிச்சா என்ன, கோழி குழம்புல தானே மதக்க போகுது. அதுவும் என் கையால வைக்க போறேன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. பரமல் சாப்பிட வந்துருங்க. வாமாச்சி. அப்பதா என்னையா பண்றது, அந்த 4 பேர்ல நீயும் ஒருத்தனு எனக்கு தெரியாம போயிருச்சையா. சரி சரி பரகாட்டிக்கு மறந்துடாம சாப்பிட வந்துரு. என் பேத்தி கையால செஞ்ச குழம்பு வந்து சாப்பிட்டு போ, நான் வாரேன். ஐயோ என்ன பண்றது, பேசாம ஊரை விட்டு ஓடிடலாமா? அதுதான் முடியாதே. என்னைக்கு இருந்தாலும் இப்ப கையில தானே சாப்பிட்டு ஆகணும். என்ன பண்றது, இன்னையில இருந்து பிராக்டிஸா ஆரம்பிப்போம். கோழியை பிடிச்சிட்டு போய் 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து கோழியை காணமேன்னு ராவிக்கிட்டு இருக்கத பாரு. ஒருவேளை அங்கிட்ட போயிருக்குமோ? கோழி தேடாம இங்க நின்னு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? போடா போய் கோழியை தேடுற. கோழியை தேடி என்ன செய்ய போற? பாவம்டா அந்த பிள்ளை நேத்து கடை போட்டுருக்குல, 4 பேத்துக்கு சமைச்சு போடட்டும். அந்த 4 பேத்துல நீயும் ஒரு ஆளு, தெரியுமா உனக்கு? என்னடா சொல்ற? 4 பேத்துல நானும் ஒரு ஆளா? ஆமா ஆமா. ஐயோ தெரியாம கோழி தேட வந்துட்டனோ. இப்ப வருத்தப்பட்டு என்னத்துக்கு ஆகுறது? அஸ்வினி பேசாம கோழியை தேடாம விட்டுருமா? ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்டா? கோழியை பிடிச்சிட்டு போய் 1 மணி நேரம் ஆச்சு. நீங்க வச்சிருக்க லட்சணத்தை பாரு. அஸ்வினி எனக்கு பதிலா நீ போய் சாப்பிட்டு வந்துடுற. அதுதானே முடியாது, உனக்கு பதிலா நான் எப்படி போக முடியும்? ஏன்டா அஸ்வினி, ஒரு பெத்தவளுக்காக இத கூட செய்ய மாட்டியாடா? போமா போ, அந்த 4 பேத்துல நானும் ஒரு ஆளு. என்னடா சொல்ற? ஆமா, 2 பேரும் கோழி பிடிக்க வந்தோம்ல, கோழி பிடிக்க வந்ததுக்கு நம்மளுக்கு வச்சிருக்க விருந்து அது. விருந்து வேணா ஒண்ணு வேணாண்டா, நம்ம காய்ச்ச சோத்த தின்னுட்டு நல்லபடியா வாழ்ந்தா போதும்டா. அத நீ கோழி பிடிக்க வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கோழி பிடிக்க வந்தேல ஆசாசியா, இப்ப அனுபவி. என்னங்கடா இது, கோழி பிடிக்க கூட வந்தது ஒரு குத்தமா? இந்த தென்றல பிள்ளைக்கு ஒழுங்கா சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. இது சமைச்சு ஐயோ கடவுளே, நானே நடக்க முடியாம தத்தக்கா புத்தக்கான்னு இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நடக்கிறேன். இதுல அந்த பிள்ளை சோறு காய்ச்சி சாப்பிட்டு மேலே கீழையும் பிச்சுக்கிட்டு போகுது. டென்ஷன் இங்க போனாலும் நம்மளுக்கு இந்த டென்ஷனா வந்து சேருது. அம்மா இங்க போனாங்க, சத்தம் போட்டுக்கிட்டு எங்க போனாங்கன்னு தெரியலையே. அம்மா அப்பா 2 பேரும் எங்கேயாச்சும் போயிடுறாங்க. அம்மா நான் கூப்பிடுறது காது கேக்குதா இல்லையாமா? இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பேசாம வராமலே இருக்கலாம். இவ இங்கதான் படுத்துக்கிட்டு கிடக்கா. சத்யா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் வந்ததுல இருந்து என்ன கத்திக்கிட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன கொல்ல வந்துச்சு? வீட்டுல மறுபடியும் பாரு நாய் மாதிரி கத்திக்கிட்டு கிடக்கேன். திரும்ப நீ படுத்துக்கிட்டு கிடக்க. சத்யா என்ன சாதாரணமா என்னன்னு கேக்குற? அம்மாவும் அப்பாவும் எங்க? தெரியாது. இவ்வளவு திமிரு உங்களுக்கு? சத்யா உன்கிட்ட சொல்லாமையா போயிருப்பாங்க? சொல்லிட்டு தான் போனாங்க. இப்ப என்ன அதுக்கு? உனக்கு எவ்வளவு திமிரடி? காட்டு கத்திக்கிட்டு கிடக்கேன், தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதுன்னு சொல்ற. இந்த திமிருக்கு தான் எனக்கு உன்னை பிடிக்க மாட்டேங்குது. யாருக்கு என்ன பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஒழுங்கா சொல்லு,
அம்மாவே அப்பாவே எங்க? அம்மா என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு கிடக்க? பேசாம போங்க அங்கிட்டு. உங்ககிட்ட என்னால பேச முடியாது. ஏன் ஏன் பேச முடியாது? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இப்படி வந்து காட்டு கத்து கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா யாருக்குமே உங்ககிட்ட பேசணும்னு தோணாது. ஆமா ஆமா, என்னைய பார்த்தா கத்திக்கிட்டு திரியற மாதிரி தான் தெரியும் உனக்கு. உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? எவ்வளவு திமிர இருக்கு இவளுக்கு. நான் இங்க ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அங்கிட்ட திரும்பியா படுக்கிற நீ? திமிராடி உனக்கு. டேய் பாண்டி, என்னடா ஆச்சு உனக்கு? இங்கம்மா போய் தொலைஞ்சிங்க. என்னடா இப்ப? என்னோட மஞ்சள் ஃபைல பாத்தீங்களா? அதுக்கு எதுக்குடா இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்க? நான் வாசல்ல வர்றேன், வாசல் வரைக்கும் கேக்குது. அப்படி ஏன்டா உனக்கு டென்ஷனு? அம்மா, அது முக்கியமான ஃபைலு. அதை இப்பவே நான் கொண்டு போகணும். அது எனக்கு வேணும். இங்க எங்க போயிருக்கீங்கன்னு விட்ட காட்டு கத்து கத்துறேன். எங்க போயிருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்ட்டா. அதுக்கு அது பொம்பளை பிள்ளைடா. அதுகிட்ட போய் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவே உடம்பு சரியில்லைன்னு பார்த்து கிடக்கு. அதுகிட்ட நீ இப்படியா கத்துவ? யாருக்கு? இவளுக்கு உடம்பு சரியில்லை. இவ பேசுற பேச்சுக்கு வரத்தான் செய்யும். ஆய மூடுறா. இப்ப என்ன உனக்கு ஃபைல் தானே வேணும்? இரு, எடுத்துட்டு வந்து தொலைக்கிறேன். இவ்வளவு என்ன பண்றதுன்னே தெரியல. இதடா ஃபைல தூக்கிட்டு ஓடிரு. போய் இவளுக்காக என்கிட்ட சண்டை போடுறீங்களா? பேசாம போயிடுறா. ஏதாச்சும் சொல்லிட போறேன். அதுவே வயிறு வலியில துடிச்சுக்கிட்டு கிடக்கு. நானே என்ன செய்ய ஏது செய்யன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். என்ன அது உனக்கு? கொடுங்க, நான் போறேன். என்ன மனுஷனே தெரியல தெச்சு. என் வயத்துல வந்து பிள்ளையா பிறந்திருக்குவாரு. அவங்க அப்பனும் அப்படி இல்லை, நானும் அப்படி இல்லை. இது மட்டும் ஏந்தா அப்படி வந்து பிறந்திருக்கோ தெரியல. சத்யா, அத்தை வயிறு ரொம்ப வலிக்குதாம்மா? ஆமாத்த. ஆஸ்பத்திரிக்கு நான் போயிட்டு வருமா? இல்ல அத்தை, வேணாம். கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். என்னம்மா நீ? இருக்கட்டும் அத்தை. லூசு பையன், எதையாச்சும் பேசியிருந்தேன், நான் மன்னிச்சுக்க. பரவாயில்ல அத்தை, புரிஞ்சுக்கிற ஆள்னா நம்ம புரிய வச்சிடலாம். புரியாத மனுஷங்கிட்ட என்னத்தை போய் புரிய வைக்கிறது? விடுங்க அத்தை. எந்த நேரத்துல உன பெத்தனோ தெரியல. எதுக்கு தான் இப்படி கோவக்காரனா வந்திருக்கானோ? விடுங்க அத்தை, இதுக்காக என்ன செய்ய முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம். அப்புறம் அத்தை, நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். ஏம்மா? இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? ஊர்ல போய் ஏதாச்சும் வேலையினாலும் பார்ப்பேன். இங்க இருந்து நான் வெட்டியா உங்களுக்கு தான் பாரமா இருக்கேன். ஆமா, அப்படியெல்லாம் சொல்ற. அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் உன்னை பாரான்னு நினைப்பேன். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் அத்தை உண்மை. ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும் நான் இங்க இருக்கிறதுக்கு. ஒரு பிரயோஜனமும் இல்ல. மாமாவுக்கு என்ன பிடிக்கல. இதுக்கு மேல நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நீங்களே சொல்லுங்க. அதான் அத்தை, நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். சத்தியா வேணாமா? இல்ல அத்தை, என்ன வற்புறுத்தாதீங்க. என் மனசே சரியில்லை. சரிம்மா, அதுக்கப்புறம் இஷ்டம். பாவம் பிள்ளை அங்க இருந்து எவ்வளோ ஆசாசையா வந்திருக்கும். நான் ஒருத்தனை பிள்ளைன்னு பெத்து வச்சிருக்கேன் பாரு. எல்லாம் அவனை சொல்லணும். அவன் மேல உயிரா இருக்க பிள்ளைய விட்டுவிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு திரியிறியான். என்னத்த சொல்றது? என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. இதுக்கப்புறம் இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நான் எந்த அளவுக்கு என் மாமன் மேல ஆசை வச்சிருக்கணும், அதை விட அதிகமா என் மாமன் என்ன வெறுக்குது. இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தேன்னா அந்த வெறுப்பு இன்னும் அதிகமா தான் ஆகும். இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா எனக்கும் மரியாதை இல்லை. என் மாமனுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். வாங்க அத்தை, வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? ஐயோ, என்ன கொடுமை ஆண்டவா இது. முத சாப்பிடறதுக்கு ஒரு வீட்டுக்கு வருத்தத்தோட போறேன். அவங்கள எங்க அத்தை? எவங்களத்தா? அதான் உங்க மகன் எங்க? பாவம், எனக்காக அங்க இங்கேயும் கோழியை பிடிக்க அலைஞ்சு திரிஞ்சிருக்காரு. அவருக்கு ஒரு வாய் சாப்பாடு போட வேணா? நானு வெளியே தான் நிக்கிறையா. இரு, கூப்பிடுறேன். அஸ்வினி, ஏல அஸ்வினி, வாடா, சாப்பிட கூப்பிடுறாங்க. இந்த வந்துருவியா? என்னம்மா இது? இன்னைக்கு நீ நடந்த அவளுக்கு பழிகடா போல. அதானடா, இன்னைக்கும் இல்லாத திருநாளா இப்படியே அன்னைக்கு வந்து மாட்டிக்கிறேனா? என்ன அத்தை நீங்களும் இப்படி சொன்னா எப்படி? நாளைக்கே உங்க வீட்டுக்கு என்னைய மாதிரி
உட்காருங்க. நீங்களும் வாங்க. ஏலே அஸ்வினி, இன்னைக்கு நம்மள விட மாட்டா போலடா. என்னத்தா ரெண்டு பேரும் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்கத்தா. நீ வந்து உட்காந்து சாப்பிட்டாவுல தெரியும். நீ காலையில லவக்கு ரெண்டு உருண்டையை உள்ள தள்ளி இருப்ப. உன் பேத்திய சமைச்சதை நீ இன்னும் சாப்பிடவா பாரு. ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்களா? இலையப்ப எடுத்து சோறு போடு. சரியம்மாச்சி, சாப்பிடுங்க அத்தை. உங்க மகனையும் சாப்பிட சொல்லுங்க. அஸ்வினி, சாப்பிடியா? அன்னைக்கு அம்மா இந்த வாயை பொழந்துட்டல்ல. என்னம்மா எப்படி இருக்கு? தென்றலே, நீ யாரு இதை சமைச்ச? ஆமா அத்தை, நான் தான் சமைச்சேன். என்னன்று இதை சமைச்ச? அம்மாச்சி சொல்லி கொடுத்துச்சு. அது சொல்ல சொல்ல நான் எல்லாமே செஞ்சேன். அது சொல்லி கொடுத்தாப்புல நீ ஒழுங்காவா சமைச்சிருக்க போற? அடடடடடா, என்னம்மா சமைச்சிருக்கடி? என்னது இது? அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லுது. ஒருவேளை அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக போய் சொல்லுதோ? நெசமாவா அத்தை? உண்மைக்கே நல்லா இருக்கா அத்தை? ஆமா தென்றலே, நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். எப்படிடா சாப்பிட போறோம்? இந்த பிள்ளைக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. இது சமைச்சு நம்ம சாப்பிட்டு ஐயோ எங்கிட்ட இது ஒண்ணு போதான்னு நினைச்சேன். இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்க தென்றலே. நீங்க எப்படி சொல்றீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. அஸ்வினி, சாப்பிட்டு பாருடா, சூப்பரா இருக்குடா. நிஜமாவாமா? ஆமாடா. சாப்பிட்டு தான் பாப்போம். அப்பத்தா நீ தானே சமைச்ச? உண்மையே சொல்லு. இல்லடா எடுவிட்ட வேலை. நான் சொல்ல சொல்ல அவ தாண்டா சமைச்சா. சோறு தான் நான் அடிச்சு வச்சேன். மற்றதெல்லாம் நான் சொல்ல சொல்ல அவ தான் செஞ்சா. நான் நம்ப மாட்டேன். ஏண்டா, நீ எதுக்குடா நம்பணும்? அவ கட்டிக்கிற போறவன் கொடுத்து வச்சவன். அப்படி சொல்லுங்க அத்தை. அவளை கட்டிக்கிற போறவனே நான் தானே. இது தெரியாம எங்க அம்மா வேற பேசிக்கிட்டு இருக்கு. என்றாலே பரகாட்டி எனக்கு 5-6 குழம்பு கொடுத்து விடுறியத்தா? பூமாரி கறி குழம்புனா நல்லா சாப்பிடுவா. அம்மா பேசாம இருமா. நீங்க எடுத்துட்டு போங்க அத்தை, நான் கொடுத்து விடுறேன். உங்களுக்கு இல்லாததா? அதுவும் பூமாரிக்கு இல்லாத குழம்பா? எல்லாமே கொடுத்து விடுறேன் நானு. என்னடா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? சாப்பிடுறா. சரி சரி சாப்பிடுறேன். அத்தை, சாப்பாடு வைக்கவா? போதும்தா, எனக்கு இதுவே போதும். ஏண்டா அஸ்வினி, இந்த பிள்ளை ஒரு வாட்டி சொல்லி கொடுத்து எவ்வளவு நல்லா சமைக்குதுன்னா, அப்ப சமைக்கலாம் கத்து கொடுத்தா நல்லா சூப்பரா சமைக்கும் போலயே. ஆமாம்மா, நீ சொல்றதும் சரிதான். பரவாயில்ல, நான் கூட என்னமான்னு நினைச்சேன். நல்லா தான் சமைச்சிருக்கா. இப்ப சொல்றேன் தென்றலே, எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சா போதும். இது நல்லா இருக்குதே. சமைக்க தெரியாட்டி ஒரு பேச்சு, சமைக்க தெரிஞ்சா ஒரு பேச்சு. நல்லா பேசுறீங்க போங்க. அடியே வாய மூடி. அவ ஏதோ விளையாட்டுக்கு பேசுனா அதை போய் சொல்லிக்கிட்டு. நானும் விளையாட்டு தான் பேசுறேன். என் மாமியா கிட்ட நான் விளையாட்டு பேசக்கூடாதா என்ன? பேசலாம் தான் பேசலாம். உனக்கு இல்லாத உரிமையா? அப்படி சொல்லுங்க அத்தை. காணமே, இங்க வச்சிருப்பாளோ? எந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அம்மா வீட்டுல கொடுத்துட்டேன். இன்னைக்கு போனா என்னத்த கொண்டு போறது? ஒன்னும் கொண்டு வரலையான்னு கேப்பா. உட்காந்துக்க, அம்மா வந்துடுறேன். சரி. இந்த வந்துருச்சுல, ஏடிஎம்மே வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன கவலை? வசந்தி, வசந்தி. என்ன வசந்தி, ஒரு 500 ரூபா இருந்தா கூட. 500 ரூபாயா? 500 ரூபாய் எதுக்கு? ஒண்ணும்ல, வண்டிக்கு பெட்ரோல் போடணும். வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு 500 ரூபாயா? என்கிட்ட 500 ரூபாலாம் இல்ல. வசந்தி வசந்தி கூடு வசந்தி. என்ன நீ கொடுத்து வச்ச மாதிரி 500 ரூபா கூட 1000 ரூபா கூட இருக்க? நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் என் பிள்ளை இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அது முகத்துக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது இல்லாட்டி நான் எப்படியே போயிருப்பேன். என்ன வசந்தி, நீ என்ன வேலைக்கு போறியா வெட்டிக்கு போறியா? 500 ரூபாய்க்கு உனக்கு என்ன செலவு இருக்கு? நான் வேலைக்கு போய் வேலை செஞ்சு உனக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கேன். நீ 500 ரூபாய் என்கிட்ட கேக்குற? இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஊசி போட 500 ரூபா கூட இல்ல. நீ எவ்வளவு திண்டாடுன்னு எனக்கு தான் தெரியும். வீட்டுல வச்சிருந்த 1000 ரூபாயும் காணோம். இதுக்குத்தான் இப்ப நான் எங்கேயும் காசு வைக்கிறதே இல்ல. நான் வைக்கிற காசு பூரா எங்க போகுது எப்படி போகுதுன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ வசந்தி என்ன வசந்தி, முன்ன மாதிரி இல்லம்மா. பேசாம போயிரியா? என் வாயில ஏதாச்சும் வந்துட போகுது. பச்சை பிள்ளைக்கு பால் கூட வாங்க முடியாம நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பவித்ரா குட்டி, என்ன உட்காந்துருக்கியா? ஐயோ, சாந்தி அக்கா மக எப்ப வராளே? கையில காசு வேற இந்த அக்கா கொடுத்து விட்டுருக்கு. ஐயோ, இந்த ஆள் இருக்க நேரத்துல அந்த அக்கா காசை கொடுத்து விடணும். வசந்தி அக்கா, இந்தாங்க எங்க அம்மா களை எடுத்த காசை கொடுத்து விட்டாங்க. இந்த அடிச்சது ஜாக்பேட்டு 500 ரூபா சொலையா வந்திருக்கு. நான் யாருக்கும் களை எடுக்க போலமா. நீ போய் அம்மாட்ட காசை கொடுத்துரு. இல்லக்கா, உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க, வாங்கிக்கங்க. இதா இருக்குல்ல, கூட 500. என்னது கூட 500 ரூபா? அதான் நான் சொல்றேன்ல, யாருக்கு நான் களை எடுக்க போலன்னு. அந்த அக்கா மாத்தி கொடுத்து விட்டுருச்சு. நான் போய் அந்த அக்காட திருப்ப கொடுக்கணும். நீ தானே கொடுப்ப நல்லா கொடுப்ப. ஏண்டி கட்டுன புருஷன்கிட்ட போய் சொல்லிட்டு அப்படி உனக்கு என்னடி வாழ்க்கை? கொண்டடி 500. எதுக்கு நான் கொடுக்கணும்? இல்ல எதுக்கு நான் கொடுக்கணும் கேக்குறேன். கட்டுன புருஷன் நீ சம்பாதிச்சுட்டு வந்து என்கிட்ட உரிமையோட கேளு, நான் கொடுக்குறேன். இது
நான் கஷ்டப்பட்டு உழைச்சது என் பிள்ளைக்கு 5க்கு 10க்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். என்னடி வாய் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா குடுப்பியா மாட்டியா? இவ்வளவு நேரம் எவ்வளவு பவ்யமா பம்மிக்கிட்ட என்கிட்ட 500 ரூபா கூடன்னு 500 ரூபா கூடன்னு கேட்டேன். இப்ப கையில காசை பார்த்தோன்னே கூடிருச்சோ? என்னடி வாய் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? ஏய் வாய மூடன்னு சொன்னேன். எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க நீ? யாரியா கத்துறா? அந்த பிஞ்சு குழந்தை கத்துதா, நீ கத்திக்கிட்டு இருக்கியா? அதுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்லையா? அம்மாக்கு ஒண்ணு நான் எப்படி அழுகுது பாரு. நீ தான் இருக்கியே, கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பொண்டாட்டி இருக்கு புள்ள இருக்கு நம்ம ஒழுங்கா நல்லபடியா வாழணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம இப்படி வெக்கம் கட்டு போய் திரியிறியே, நீ எல்லாம் என்னையா மனுஷன்? என்ன எகத்தால இருந்தா நீ என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசுவ? உனக்கு என்ன குறைச்சலா இருக்கே? என்ன குறைச்சலா இருக்கே? இதுக்கு ஒன்னும் குறைச்சலடி. அதான் இல்லையா? இல்ல வேலைக்கு போக மாட்டேன்றேனா, இல்ல சமைச்சு போட மாட்டேன்றேனா, பிள்ளை பத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, பிள்ளைக்கு பிள்ளையும் ஆகி போச்சு. இன்னமும் எவ்வளையோ ஒருத்தி நீ சேர்த்துக்கிட்டு இந்த ஆட்டம் போட்டேனா என்னையா அர்த்தம்? நானும் நீ என்னைக்கு திருந்துவேன் நாளைக்கு திருந்துவேன் அப்படின்னு பார்த்து பார்த்து சளிச்சு போச்சியா? வாய மூடுறினா? பாரியா, அது நீ பெத்த பிள்ளை தானே. என்னைக்காச்சும் அதுக்கு ஆசையா துணிமணி வாங்கி கொடுத்துருப்பியா? துணிமணி கூட வேணாம், 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பியா? எவ்வளோ ஒருத்திக்காக டெய்லி 500 ரூபா 1000 ரூபான்னு இப்படி கொண்டு போய் கொடுக்குறியே. கட்டுன பொண்டாட்டின்னு ஒருத்திங்க உசுரோட இருக்கேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இதுக்கு மேல என்னால முடியாது. நீ 500 ரூபாய கொடு. நீ பேசிக்கிட்டே போவ. கொடு 500 ரூபாய கொடு. இவ்வளவு தூரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறமா 500 ரூபாய கூட நான் கேட்கறேன். தர முடியாது. என்னையா செய்வேன்? யோ கூடியா 500 ரூபாய கொடுத்துறியா? என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கடி. யோ உன் காலில் கூட விழுகுறையா? தயவு செஞ்சு 500 ரூபாய கொடுத்துறியா? பிள்ளைக்கு ஒரு வாரமா பால் வாங்கின காசு கொடுக்கணுமியா? நான் மட்டும் இன்னைக்கு இந்த காசை கொடுக்காட்டி பால்காரி நாளையில இருந்து பால் ஊத்த மாட்டாயா? பிள்ளை பட்டினியா கிடக்குமியா? கொடுத்துறியா தயவு செஞ்சு? ஓடி அங்கிட்டு. பால்காரனாவது கீழ்காரனாவது இது ரெண்டுக்கு வேற வேலை இல்ல. எப்ப பாரு இதே பொழப்புதான். அத்தை சொல்லுங்க அத்தை, நீங்களாச்சும் பால்காரனுக்கு வச்சிருக்க காசு தூக்கிட்டு போய் இந்த மனுஷன் என்ன பண்ண போறாருன்னு பாருங்க அத்தை. பக்கத்துல வந்து உனக்கு அடிதான் விழுகும். ஐயோ ஆத்தாடி, என்னால அடி தாங்க முடியாது. நான் வம்பக்கே வரலப்பா. அந்த பையன் இருக்கணும். காலை விடுறி எடுவட்ட சிரிக்கி. ஐயோ அம்மா அம்மா எடுவட்ட வயல நாசமா போக. நீ நல்லா இருப்பியா? என்ன உனக்கு 2 அடி வேணுமா? நீயாச்சும் பண்டாட்டியாச்சு, இதுல எடுத்துக்கிற என்ன எடுக்கிற போல எட்ட வயல. இது 2 சண்டை விட்டு நாடுறதுக்கு நான் தானே கிடைச்சேன். அடி பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நல்ல வேலை, அம்மா வீட்டுக்கு போக 500 ரூபா கிடைச்சிருச்சு. நீ அவ்வளவு விளங்க மாட்டீங்கடா, நாசமா தான் போயிருவீங்க. என் சாபம் உங்களை சும்மாவே விடாது. என்ன இப்படி அடிச்சு போட்டுட்டு எவ்வளவு ஒருத்தி கூட சந்தோஷமா இருக்கணும்னு இப்படியா பண்ணுவே? நீ இத்தனை நாளைக்கு நீ இப்படி இருக்கன்னு நானும் பாக்குறேன்டா. நான் என்ன செத்தா போயிருவேன்? செத்தாலும் நிம்மதிதான் எனக்கு. அட மலரு. ஐயோ இவர் வேற வராரு. பேசக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காங்களே, என்ன பண்றது? பேசாம திரும்பி போயிருவா. அதான் சரி. மலரு திரும்பிடாத. மலர், என்ன உனக்கு பிரச்சனை? ஒண்ணும் இல்லையே. என்ன அங்க இருந்து மலர்னு கத்திக்கிட்டு வரேனே, காது கேட்கல உனக்கு? அப்படி இல்ல. அப்புறம் என்னதாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. இதுக்கப்புறம் நீங்க என் கூட பேச வேணாம். என்னது பேச வேணாமா? ஆமா, இனிமே நானும் உங்க கூட பேச மாட்டேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.